அண்ணாவுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வழிநடத்தக்கூடிய சாமானியனாக இருப்பார் என்று டாக்டர் கலைஞரை தலைமையேற்க வைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரையே பதம் பார்த்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. அவர் கலைஞர் கருணாநிதியால் புரட்சித் தலைவர் பழிவாங்கப்பட்டாலும் புரட்சித் தலைவர் அந்த கட்சியில் எந்த பங்கும் போடாமல் திமுகவுக்கு எனக்குத்தான் உரிமை உண்டு, நான் இந்த கட்சியினுடைய பொருளாளர், எனவே எனக்கு சின்னம் உரிமை உண்டு என்றெல்லாம் உரிமை கொண்டாடாமல் அண்ணாவுடைய பேர் இயக்கத்துக்கு பாதகம், அவர் உருவாக்கிய இயக்கத்துக்கு பாதகம் ஏற்படக்கூடாது, கிஞ்சித்தும் தன்னால் அண்ணாவுடைய கொள்கை மாறக்கூடாது, அதே கொள்கையை தவறிவிட்ட கருணாநிதிக்கு பாடம் புகற்றுகின்ற வகையில் தாய் திரு தம் நாட்டு மக்களுக்காக அண்ணாவுடைய பெயரால் இயக்கத்தை கண்டு, அண்ணாவுடைய பெயராலே அண்ணாவுடைய திருவுருவத்தாலே கொடியும் கண்டு, அண்ணாவுடைய கொள்கை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தன்னுடைய இயக்கத்துக்கு கொள்கையும் உருவாக்கி இந்த நாட்டிலே சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அவர்களெல்லாம் கைதூக்கிடுகின்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும், இளைஞர்களுக்காக பாடுபடும் என்று குரல் கொடுத்தார்.